இந்தியன் மார்க்கெட்ல 7 சீட்டர் கார்களுக்கான டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ரீசெண்டா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட்ல 4.5 மீட்டர்ஸ்க்கும் பெரிய சைஸ் உள்ள எஸ்யூவிஸ்ல 78% 7 சீட்டர் கார்களாகவே விற்பனையாகுது. இதுல டாடா சஃபாரி, மஹிந்திரா XUV 700, ஸ்கார்பியோ N, பொலிரோ நியோ, ஆல்கசார் அப்படின்னு பல கார்கள் உள்ளடங்கும். இவ்வளவு காம்படிட்டிவா இருக்கிற 7 சீட்டர் செக்மெண்ட்ல கடந்த மாதம் இந்தியாவில் எந்த 7 சீட்டர் டாப் 10ல எந்த ரேங்கிங்ஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா சஃபாரி. லேண்ட் ரோவர் பிளாட்ஃபார்ம்ல சாலிடான பில் குவாலிட்டியில டாடா சஃபாரி மாதம் டீசென்டான நம்பர்ஸ்ல விற்பனை ஆயிட்டு வருது. கடந்த மாதம் 1109 கார்கள் விற்பனை ஆயிருந்தது. கடந்த வருடம் இதே சமயத்துல 1661 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 33% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு டாடா சஃபாரி. இதற்கு முக்கியமான காரணம் பிரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்ல எக்கச்சக்கமான காம்படிஷன் வந்தாச்சு. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டாவோட ரூமியான். எர்டிகாவோட ரீபேட்ச்டு வெர்ஷன் தான் அப்படின்னாலும் டொயோட்டாவோட பிராண்ட் வேல்யூக்காகவே இந்த கார் டீசென்டான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது. கடந்த மாதம் 1917 கார்கள் விற்பனையாயிருந்தது. கடந்த வருடம் இதே சமயத்துல கிட்டத்தட்ட சேம் நம்பர்ஸ் தான் விற்பனை ஆயிருந்தது. விற்பனையை பொறுத்த வரைக்கும் 2000 நம்பர்ஸ் கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டா விற்பனை ஆகுது டொயோட்டா ரூமியான். மாருதி எர்டிகாவை கம்பேர் பண்ணும்போது பெட்டரான சர்வீஸ் அப்ரோச் மற்றும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி உட்பட கொஞ்சம் பிரீமியம் பிரைசிங்ல இந்த கார் விற்பனை ஆகுது. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா ஃபார்ச்சுனர். கடந்த மாதம் 2571 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 2422 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டொயோட்டா ஃபார்ச்சுனர். பெரிய அப்டேட்டும் இல்ல, ஃபியூச்சர் லெவல்ஸ்லயும் மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவா இருந்தாலும் டொயோட்டா ஃபார்ச்சுனர் அப்படின்னு தனக்கான ஒரு பிராண்டையே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ரீசெண்டா கூட நியூ டிரைவ் வேரியண்ட்டை லான்ச் பண்ணாங்க. இதன் மூலியமா ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியோட இப்போ டொயோட்டா ஃபார்ச்சுனர் விற்பனையாக இருக்கு. எர்டிகாவில் பிரீமியம் செக்மெண்ட்டை விரும்புறவங்க டாக்ஸி கார் மாதிரி தோற்றத்தில் இல்லாம பிரீமியம் டிசைன்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு XL6 ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கு. கடந்த மாதம் 3507 கார்கள் விற்பனையாயிருந்தது. கடந்த வருடம் இதே சமயத்தில் 3241 கார்கள் தான் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மாருதி சுசுகியோட XL6. 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா காரன்ஸ். 4524 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்தில் 5316 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 15% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு கியா காரன்ஸ். இதற்கு முக்கியமான காரணம் அனைவருக்குமே கிளாவிஸ் லான்ச் ஆக போற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு கார் ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இவ்வளவு நம்பர்ஸ் விற்பனை ஆகிறது இந்த காருக்கான பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாம். 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட XUV 700. 6435 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்தில் 5245 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 28% வளர்ச்சி சந்திச்சிருக்கு XUV 700. லான்ச் ஆன சமயத்திலிருந்து இப்போ வரைக்கும் தனக்கான டிமாண்டை கான்ஸ்டன்டா தக்க வச்சுட்டு இருக்கு XUV 700. 4வது இடத்துல டொயோட்டா இன்னோவா இருக்கு. 7 சீட்டர் கார்களுக்கு இன்னுமே பெஞ்ச் மார்க்கா இருக்கிற டொயோட்டா இன்னோவா மற்றும் ஹை கிராஸ் ஒன்று சேர்ந்து தான் 8882 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 8506 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டொயோட்டா இன்னோவா பிராண்ட். 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட பொலிரோ. 8942 கார்கள் விற்பனையாயிருக்கு. பொலிரோ மற்றும் பொலிரோ நியோ ஒன்று சேர்ந்து இந்த நம்பர்ஸ் ஆகும். கடந்த வருடம் இதே சமயத்தில் 8165 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மஹிந்திரா பொலிரோ. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மஹிந்திரா பொலிரோவோட அப்டேட்டட் வெர்ஷன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. நிறைய இடங்கள்ல ஸ்பை ஷாட்ஸும் டிஃபெண்டர் லுக்ல இந்த கார் தெரிய வருது. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட ஸ்கார்பியோ. 14401 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்தில் 13717 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5% வளர்ச்சி சந்திச்சிருக்கு. ஸ்கார்பியோ கிளாசிக் பெருசா விற்பனை சந்திக்கல. ஸ்கார்பியோ N மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி எர்டிகா. 16140 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்தில் 13893 கார்கள் விற்பனையாயிருந்தது. பர்சனல் பையர்ஸ் மட்டும் இல்லாம டாக்ஸி செக்மெண்ட்ல எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல இந்த கார் விற்பனை ஆகுது. மாருதி சுசுகி எர்டிகா மட்டும் இல்லாம XL6, ரூமியான் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22000 கார்கள் விற்பனை ஆகுது. இதே பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட சேம் மாடல். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் 7 சீட்டர்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.